நான் வந்து ரீசெண்டாக ஒரு இன்னோவா கார் தெரியுமா, அந்த இன்னோவா காரில் பார்த்தேன். ஒருத்தன் பின்னாடி எழுதியிருக்கான், காசு பணம் வந்து போகும், அன்பு தான் நிரந்தரம் அப்படின்னு எழுதியிருக்கான். எதில்? இன்னோவா காரில். எனக்கு என்ன டவுட்னா, அவன் எந்த டொயோட்டா ஷோரூமில் எந்த அன்பை டவுன் பேமெண்ட்டாக கொடுத்து எந்த அன்பை இஎம்ஐயாக கட்டி இந்த காரை வாங்குறான்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி காருக்கு பின்னாடி காசு பணம் வந்து போகும், அன்பு தான் நிரந்தரம் இப்படிலாம் எழுதுறானுங்களே, இவனுங்களாம் யாரோ பணக்காரங்க கிடையாது, நம்மள மாதிரி ஒரு ஆள் தான், காசுக்காக அலையிற ஆள் தான். எந்த ஃபெராரி காரு பின்னாடியாச்சும் செல்வம் செல்வின்னு எழுதி பார்த்துருக்கீங்களா? எழுதுறவன் பூரா நம்பாள். ப்ரோ மை நேம் இஸ் செல்வம், என் ஒய்ஃப் பேர் செல்வி, 3 ஸ்பேஸ் விட்டுருக்க நடுவில், கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணிடுவோம் ப்ரோ, நம்பிக்கை இருக்கு. இப்படி தாங்க. ஏன்னா ஃபெராரி கார் பின்னாடி அதிகபட்சம் மை டேட்ஸ் கிஃப்ட், மை மாம்ஸ் கிஃப்ட் அப்படின்னு எழுதியிருக்கும். கரெக்டாக பார்த்தாலே தெரியும், நீ வாங்கணும் உங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்துருக்கான். 16 வயசு பையன்ட்டு இந்த கார்லாம் வராது. ஏன்னா இப்படியே நம்ம எழுதுறோம்னா, காசு வேணாம் பணம் வேணாம்னு நம்மளாம் சொல்கிறோம்னா, நம்மளாம் தமிழ் சினிமா பார்த்து கெட்டு போன கூட்டம். நம்ம பார்த்த படத்துலலாம் எப்படி இருக்கும், ஹீரோ ஏழையாக இருப்பார், ஒரு குடிசை வீட்டில் இருப்பார், காசெல்லாம் வேணாம் டைலாக் பேசுவார். யார் ஹீரோ? காசு வேணான்னு. யார்? காசு இல்லாதவன். வில்லன் எப்படி இருப்பானா, ஒரு பயங்கர பணக்காரனா கார்பரேட் வில்லனாக இருப்பான், கோட் சூட்லாம் போட்டு பயங்கரமாக காசு வச்சுட்டு. அவன் வீட்டுக்குள்ளே போகிறப்பவே கதவுலாம் திறக்கும், ஸ்விம்மிங் பூலாக இருக்கும், பிக்கினி போட்டு ஒரு 2 பொண்ணுங்க அவங்க சரக்குலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இது வரைக்கும் எந்த படம் பார்த்து எனக்கு ஹீரோ ஆகணும்னு தோணுதே இல்லை. வில்லனா ஜாலியாக இருக்கலாம் போலியடா, வேணும் நான் கிளைமேக்ஸில் திருந்திக்கிறேன். நீ அதிகபட்சம் என்ன பண்ணுவேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு போ, சனியனை கூட்டு போ, சொத்தெல்லாம் நானே வச்சுக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த படத்தில் தாங்க பணம் வேணாம் காசு வேணாம், பணமா இதெல்லாம் ஒரு விஷயமா இப்படியே பார்த்து கடைசியாக நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், இதெல்லாம் நம்ம எப்படி நம்பணும் அப்படின்னு. இந்த மாதிரி கேரக்டர்லாம் நமக்கு நிஜ லைஃப்பில் பிடிக்காது அப்படின்னு. கடைசியாக இது யாருன்னு பார்த்தா எங்கள் அப்பாங்க. ஏமாறுவார், காசு வேணாம் டைலாக் பேசுவார், எல்லாத்தையும் அசிங்கப்பட்டு வருவார். இது கடைசியாக ஒருத்தர் தனுஷ் வச்சு நான் நம்ப வச்சிட்டாங்க, ரஜினி வச்சு நம்ப. ஏன்னா நான் முதல்ல இந்த மாதிரி பார்த்த படம் வந்து அருணாச்சலம்னு ஒரு படம். அருணாச்சலம் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் பார்த்துருக்கீங்களா அருணாச்சலம்? நீங்கள் பார்த்தது இல்லையாம்மா? நான் சொல்கிறேன் என்னன்னு, நோ இஷ்யூஸ். அருணாச்சலம் இருக்குல்ல, இந்த அருணாச்சலம்னு ஒரு படம் வந்து ரஜினிகாந்த் படம். அதில் வந்து அப்பா ரஜினி இருப்பார், உங்கள் டேடி இருக்கார்ல, அந்த மாதிரி ரஜினிகாந்த் ஒரு டேடி இருப்பார். அவர் வந்து 3000 crores 3000 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சிருப்பார். அதை பையன் ரஜினிகாந்த் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கொடுக்கணும். இப்போ கொடுக்கறதுனா என்ன கண்டிஷன் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு கல்லை தூக்கு, காலை அடக்கு, நல்லா ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணி காட்டு, ஒரு கண்டிஷன் போடுவார். 30 கோடி ரூபாய் 30 நாளில் செலவு பண்ணால் உனக்கு நான் 3000 கோடி ரூபா தரேன். ஆனால் ரொம்ப நாள் வரைக்கும் எங்கள் அப்பாவை நினச்சி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பெரிய ஆள் தான் நினைக்கிறேன். அதாவது இது என்னடா கண்டிஷனு, 30 கோடி ரூபாய் 30 நாளில் செலவு பண்ணால் 3000 கோடி ரூபா தரேன். எனக்கு அந்த 30 கோடி ரூபா கொடுத்துருந்தா நான் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிருக்கேன். எப்படி இது? எனக்கு என்னன்னா, ரஜினி அதை வச்சு கஷ்டப்படுவாருங்க, செலவு பண்ண முடியாம. செலவு பண்ண முடியாதா? 30 நாள் 30 கோடி சம்பாதினா எனக்கு புரியுது கஷ்டம், செலவு பண்ண முடியாதா? அப்புறம் 30 நாள் 30 கோடி ரூபா செலவு பண்ண மாட்டீங்களா? பண்ணிருங்களா? என்கிட்ட மட்டும் கொடுத்துருந்தா, ஏன்னா அந்த காலத்தில் ஜிபேன்னு ஒன்று இல்லை, என்கிட்ட ஜிபே இருக்கு. என்கிட்ட மட்டும் கொடுத்துருந்தா டொடான் நோட்டிஃபிகேஷன்ல முடிச்சிருப்பேன். அடுத்த நாள் போய் 3000 கோடி தான் வாங்கி அதையும் அடுத்த நாளே செலவு பண்ணியிருப்பேன். அந்த காலத்தில் ஒரு இதுவே இல்லைங்க. எனக்கு இதெல்லாம் ஓகே தான், கஷ்டப்பட்டு செலவு பண்ணி அப்பா சொத்தை வாங்கிட்டாரு, ஓகே சில்ல, அவங்க அப்பா சொத்து வாங்கிட்டாரு 3000 கோடி ரூபா, எனக்கு அது வரைக்கும் ஓகே தான். அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் அந்த காசு என்ன பண்ணுவார்னா, அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிருவார். எனக்கெல்லாம் சம கடுப்பு. தலைவா அனாதாசிரமத்துக்கா? ஏன்னா அந்த காலத்தில் எந்த படத்துலையும் ஹீரோ சம்பாதிக்கிற மாதிரி சீனே வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ வந்து பணம்லாம் வேஸ்ட்டு தான் டைலாக் பேசணும். அப்போ தான் ஹீரோ பணம் சூப்பர்னு சொன்னால் வில்லன் ஆயிடுவார் அவர். எனக்கு ஓகே தான். நான் வந்து சிங்கம் ஒன்று புறப்படுதுன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் அப்படி வைபானேன். உங்க கூடயே நின்னே தலைவா, எனக்கு ஒரு 10 கோடி ரூபா தரணும்னு தோணும். கொடுத்துருந்தா எங்கள் வீட்டில் 3 அனாதைங்க இருக்கும். நான் அனாதை, எங்கள் அப்பா அனாதை, எங்கள் அம்மா அனாதை. இதெல்லாம் எடுத்து அனாதாசிரமத்துக்கா? அது எப்படி இருக்கு? அந்த குழந்தைங்க ஏதாவது நடந்துச்சான்னு கூட எனக்கு தெரியாது. நான் கொடுத்துருந்தா நான் தான் கெத்து போயிட்டே இருப்பேன். எனக்கு வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அனாதையா பிறக்காம இருக்கோமே அப்படின்னு ஃபீல். சார் ஏதாவது ஒரு அனாதாசிரமத்துக்கு போயிருந்தா லாவிஷா வளர்ந்துருக்கலாமே. எனக்கு அதனால நான் என்ன பண்ணா, அந்த காலத்தில் படம்லாம் இப்படி தான் இருக்கும், நான் நம்புறதே விட்டுட்டேன். ஏதாவது படத்தில் ஹீரோ சம்பாதிக்கிற மாதிரிலாம் சீன் வச்சா ஏமாத்துறாங்கடா நம்மள,
என்ன பண்ணா நமக்கு தெரியும் நினச்சிட்டே இருப்பேன். ஏன்னா மங்காத்தான ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப லேட்டாக, அஜித் படம். அதில் வந்து அஜித் வந்து ஒரு திருடுறா மாதிரி இருக்கும். நான் கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. எனக்கு தெரியும்டா நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு. தலை கடைசியாக எதுக்கு திருடினான்னு கிளைமேக்ஸ் ஒரு காரணம் சொல்ல போறீங்க. த்ரிஷாவோட அப்பாவுக்கு கேன்சரு, அதனால த்ரிஷாட்டேருந்து திருடிக்கு தலை அதை கொடுத்துட்டாரு, நீங்கள் வைக்க போறீங்க. நல்ல வேலை அதெல்லாம் பண்ணலங்க. ஏன்னா இதெல்லாம் பழைய படத்தில் காசு வேணாம் பணம் வேணாம் இப்படிலாம் சொன்னால் நம்ப முடியுது. ஓகே அந்த காலம் அப்படி இருந்துச்சு போல. இப்போ புது படத்துலலாம் வருது. இந்த கூலி பார்த்தீங்களே, யாரா பார்க்கலையா கூலி? அதில் ஒரு டைலாக் இருக்குங்க. ஸ்ருதிகாசன் வந்து தலைவர்கிட்ட காசு கொடுக்கணும். ரஜினி வேணான்னு சொல்லணும். வேணான்னு சொல்ல மாட்டார். வெறும் பணம் அப்படின்னு. நான் வெறும் பணம்ல வெறுப்பாவல வெறுப்பேன். வெறும் பணம் ஆவா இதெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு எவ்வளோட சம்பளம்னு பார்த்தா 150 கோடி ரூபா அந்த படத்துக்கு. வெறும் பணம் ஆதானே 150 கோடி ரூபாய் வாங்கிட்டு போயஸ் கார்டன் வீட்டில் 70 வயசுல பசங்க பேர பசங்களோட ஜாலியாக இருக்காருங்க. இதை பார்த்துட்டு தலைவர் ஃபேனு எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. வெறும் பணம் வெறும் பணம் பிளாக்ல வாங்கியிருக்கான் அதையும். அதாவது சார் எனக்கு இன்னும் இப்படி ஏமாத்துறீங்களேன்றதான் கோவம். பணம் வேணாம் காசு வேணாம். ஏன்னா நான் வேலையில்லா பட்டதாரின்னு ஒரு படம் பார்த்தேன். தனுஷ் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? என் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்துச்சு அந்த படம். என்னோட சைல்டுஹுட்டே டிஃபைன் பண்ண படம். ஏன்னா அதில் தனுஷ் கருப்பாக இருப்பார், நானும் கருப்பாக இருப்பேன். என் தம்பியை வெள்ளையா இருப்பான், அவர் தம்பியும் வெள்ளையா இருப்பார். எங்கள் அம்மா உயிரோட இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை அந்த சுச்சுவேஷன் வரல. ஆனால் நான் அந்த படம் பார்த்துட்டு என் தம்பிகிட்ட போயிட்டு தம்பி முதல்ல யார் சம்பாதிக்கிறாங்கன்றது முக்கியம் இப்பெல்லாம் டைலாக் பேசினாலும் அந்த படம் வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் எடுத்திருப்பாங்க. ஏன் எடுத்தாங்கன்னு தெரியுமா? அந்த படம் கான்செப்ட் என்னன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாதா? அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசணும், வேலையெல்லாம் நிறையா பட்டதாரிங்க இருக்காங்க, அவங்கள பற்றி பேசணும். நல்ல இன்டென்ஷன் தான். ஆனால் அந்த படத்தில் தனுஷ் பண்ணதெல்லாம் நான் பண்ண எனக்கு சிறப்பாக அடிக்கிறேன். ஏன்னா தனுஷ் வந்து ஒரு டைலாக் பேசுவார் வில்லன்ட்ட, பணக்கார வில்லன்ட்ட. ஏழு தனுஷ் என்ன டைலாக் பேசுவார் தெரியுமா? ஏன்டா வெள்ளப்பண்ணி, நான் ஃபிசிக்ஸ் டியூஷன் கெமிஸ்ட்ரி டியூஷன்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் தெரியுமா அப்படின்னு. அவனுக்கு அதை பற்றி அக்கறையே கிடையாது. ப்ரோ என்ன ப்ரோ லூஸ் மாதிரி பேசுறீங்க? எங்கள் அப்பா சொத்து எடுத்து நான் ஜாலியாக இருக்கேன், நீ உங்கள் அப்பா சொத்து எடுத்து ஜாலியாக இருக்க வேண்டியதானே. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா உனக்கே எவ்வளோ திமிர் இருக்குன்னா வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோடா திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவாருங்க. ஸ்லோ மோஷன் ஒரு பாட்டு பிஜிஎம் மாசா, அந்த சீன் மாசா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு ஒரு பாட்டு, அனிருத் பாட்டு. எனக்கு என்ன கடுப்புனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை இல்லாத எப்படா மாசாச்சு? நான் மட்டும் வேலை இல்லைன்னா கூனி குறுகி போய் நின்றுருப்பேன். கரெக்டா? வேலை இல்லைங்கிற ஒரு விஷயத்த மாசா நம்ம தனுஷ் பண்ணலாம் தானே வாங்கினோம். சார் நான் உங்ககிட்ட வந்து எனக்கு வேலை இல்லைங்கிறத ப்ரௌடாக சொல்லியிருந்தேன்னா செருப்பால் அடிச்சிருக்க மாட்டேன். இவன் சோகாடா நம்ம வந்தோம், வேலையை பாடுற தம்பி சொல்லியிருக்கேன். தனுஷ் நல்ல ஆக்டருங்க, ஆடியோ லன்ச்சில் மட்டும் கிடையாது, மற்ற இடத்துல சூப்பர் ஆக்டர். நம்ம வாங்கிட்டோம். ஏன்னா அதை நான் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்கு சொல்லுங்க, வேலை இல்லைன்னு விட்டுருவோம், எனக்கு மூளை இல்லைன்னு வச்சுப்போம். நான் வந்து வில்லன்ட்ட டைலாக் பேசுகிறேன். டேய் நான் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் தெரியுமாடா பேசு. நான் போகிறப்போ ஒரு பாட்டு வருது, மூளை இல்லா முட்டா பையடா. எவ்வளோ கடுப்பாக இருக்கு. மூளை இல்லைன்னு விட்டுருவோம், எனக்கு ஆண்மை இல்லைன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு. ஒன்றும் எல்லாருக்கும் சந்தோஷம், ஆண்மை இல்லையா ஒரு பேச்சுக்கு. நான் வில்லன் டைலாக் பேசுகிறேன், நான் ஆம்பளே கிடையாது தெரியுமாடா. டைலாக் பேச போகிறப்போ ஒரு பாட்டு, ஆண்மை இல்லா ஆம்பலடா. ஃபெர்டிலிட்டி கிளினிக்குள்ள நுழையிற மாதிரி ஒரு சீன். எவ்வளோ கடுப்பாவீங்க. ஆனால் தனுஷ் பண்ணால் வாங்கிட்டேன். எனக்கு காலங்காலமாக எனக்கு என்ன இட்லி கடை ஒரு படம் வந்துச்சு. இட்லி கடை தெரியுமா அவங்க யாருக்காச்சும்? தனுஷ் படம். அந்த இட்லி கடையில் வந்து அவர் வந்து கிராமத்தில் இருப்பார், ராஜ்கரன் இட்லி கடை வச்சு நடத்துவார், வளர்ப்பார், கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பார். பேங்காக்ல ஒரு பெரிய ஹோட்டலில் போய் செட்டில் ஆயிடுவார், சீஃப் குக்காக இருப்பார், செஃபாக இருப்பார். சத்யராஜ் ஓனர், ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, வேணாம் நான் அதெல்லாம் விட்டுட்டு ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கிராமத்துக்கே வருவார். அந்த இட்லி கடையை நான் நடத்த போகிறேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு கடுப்பு என்னன்னா, அந்த இட்லி கடையில் இட்லி மட்டும் தான் போடுவான், ஒரு பரோட்டா சப்பாத்தி கூட போட மாட்டான். இந்த கடையை நீ எப்படி நடத்தி பெரிய ஆளாக போகிறேன்? தனுஷ் பண்ணது பிரச்சனை இல்லை. தனுஷ் ஃபேன் ஒருத்தன் என் ஃப்ரெண்ட் இருக்கான், பெங்களூரில் ஐடியில் வேலை பார்க்குறாங்க, நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறான். அதை பார்த்துட்டு மச்சான் ஐ ஆல்சோ வாண்ட் டு கோ பேக் டு மை ரூட்ஸ்ரா அப்படின்றான். என்ன பண்ணுவேன், உங்கள் அப்பா கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். திருப்பி வந்து அவரு இதெல்லாம் பேசி போயஸ் கார்டன் வீட்டில் ஜாலியாக போயிடுவார். ஏன்னா அந்த ஒரு சீன் இருக்கும், கிரைண்டர் விற்கிறவன் வீட்டுக்கு வருவான். எந்த ஊர்லேயே கிரைண்டர் விற்கிற வீட்டுக்கு வருவானா? வருவான். வந்து ராஜ்கரன்ட்ட தனுஷ் சொல்லுவார், அப்பா கிரைண்டர் இருக்குப்பா, கல்லெல்லாம் அரைக்க வேணாம், மாவு கிரைண்டருக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ ராஜ்கரன் சொல்லுவார், நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவேன் அப்படின்னாரு. அவனை விடுவாங்க. நீங்கள் வசந்தனுக்கோ சத்யாலாம் போயிட்டு கிரைண்டரை நான் அரைச்சி பார்த்துட்டு தான் வாங்கினா சரி.
விடுவான். விட்டு கிரைண்டரில் மாவெல்லாம் அரைச்சி இட்லி சுடுற வரைக்கும் அவன் அங்கேயே வெயிட் பண்ணுவான். இட்லி சுட்டு அவர் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லை டேஸ்ட் கல் வரல அரைக்கிற மாதிரி இல்லை, நல்லா இல்லை, அவனை போக சொல்ல, அவனுக்கு கிளம்பி போயிடுவான். இது கொடுமை என்னன்னா, எங்கள் அப்பா சமையக்கார் வேற. எங்கள் அப்பா நல்லா சமைப்பார். எங்கள் அப்பா பார்த்துட்டே இருக்காரு கிரைண்டரை பார்க்குறாரு, எங்கள் அம்மாவை பார்க்குறாரு. வீட்டில் எங்கள் அம்மா தான் சமைக்கிறா. எங்கள் அம்மா பதறாங்க. ஐயோ இவன் நம்மளை மறுபடியும் கல்லூரில் அரைக்க சொல்லுவான் போல. அதாவதுங்க காலங்காலமாக இந்த திருவிளையாடல் ஆரம்பம்னு ஒரு படம் இருந்துச்சு தெரியுமா? தனுஷ் வந்து பிரகாஷ்ராஜ் தங்கச்சியில் ஸ்ரேயா லவ் பண்ணுவார். என்ன சொல்லுவாங்க, நான் லவ் விடுறேன், தங்கச்சி லவ் விடுறேன், எனக்கு பணம் கொடு. பிளாங்க் செக் கொடுப்பார். 50 லட்ச ரூபா வாங்கிட்டு இது பண்ணிடுவார். திருப்பியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 30 லட்ச ரூபா வாங்குவார் கேட்டு. அதே மாதிரி மறுபடியும் லவ் பண்ணிடுவேன் அப்படின்னு மாதிரி. நான் ரொம்ப நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஓ நமக்கு ஏதோ ஸ்ரேயா வருவாங்க போல, அன்ட்ட நம்ம பேசிப்போம். யாரும் வரல சார். ஆனால் எந்த அளவுக்கு ஐடியா இல்லாத ஆளுங்கண்ணா சார். அந்த அளவு பிளாங்க் செக் கொடுத்தான். 50 லட்ச ரூபா ஃபீல் பண்ணியிருக்கியா? அடுத்த வாட்டி ஏன் கேட்குற 30 லட்ச ரூபா? ஏன்ட்ட மட்டும் பிரகாஷ்ராஜ் பிளாங்க் செக் கொடுத்துருந்தாருன்னா அடுத்த நாள் வேறு வழியெல்லாம் பிரகாஷ்ராஜ் எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கொடுத்துருப்பார். என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், என் தங்கச்சியை வளர்க்க முடியல, நீ வச்சுக்கப்பா. அதாவது சார் பணத்தை பற்றி நம்ம ஆளுங்க கொடுத்த லெக்சர்லாம் பணம் என்னன்னு தெரியாமல் கொடுத்துருந்தா பரவாயில்லைங்க. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் கோடி கணக்கில் சம்பளம். பணத்தை பற்றி கொடுத்தா பரவாயில்ல. லவ் பற்றிலாம் தனுஷ் கொடுப்பாரு பார்த்துருங்க. என்ன மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். நான் ரொம்ப நாளைக்கு நம்பிட்டேங்க. அப்புறமா தான் எனக்கு புரியுது, அவளுக்கு ஒரு வாட்டி பார்த்தாலே என்ன பிடிக்கலன்னா அவன் ஏன் திருப்பி திருப்பி பார்க்க போறான் என்ன? ஐயோ லூசு போயில ஏமாந்துட்டியடா. இது கூட பரவாயில்லைங்க, ஒரு வயசுல தெரிஞ்சுக்கலாங்க. பணம்லாம் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா டைலாக் பேசுவாருங்க, பணம்லாம் முக்கியம் இல்லைடா தம்பி, வாழ்க்கை தான் முக்கியம். வாடகை கொடுக்கணும்ப்பா. ஓனர்கிட்ட வாழ்க்கை கொடுப்பியா? எவ்வளோ தப்பா இருக்கு. அதனால தாங்க சொல்றேன். நான் பேசுறப்ப உங்க யாருக்காச்சும் தோணுதா, என்னடா அவன் பணம் முக்கியம் இல்லை, பணம் தான் முக்கியம், அன்பு முக்கியம் இல்லைன்னு சொல்றான், அதெல்லாம் யாருக்காச்சும் தோணுதா? அப்படி தப்பா பேசுறானே. சூப்பர் ஆடியன்ஸ் நீ. நான் எவ்ரி டைம் ஷோ பண்ணுறப்ப ஏதாவது கூட்டத்தில் இருந்து ஒரு ஆளு என்ன சொல்லுவானா, தப்பா பேசுறான், என்னங்க அன்பு தானங்க முக்கியம், பணமா முக்கியம், பணம் அலையாதீங்க அப்படின்னா உங்கள் கூட்டத்துலேயும் ஒருத்தன் அப்படி கண்டிப்பாக இருப்பான். நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அவங்க அப்பா பணம் சேர்த்து வச்சிருப்பான். அதையும் மீறி உங்கள் யாருக்காச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போவீங்கல்ல, அப்போ பாருங்கள், நீங்கள் கேப் புக் பண்ணுவீங்கல்ல, அப்போ அந்த காரில் போயிட்டு இருப்பான், இன்னோவா காரில். பின்னாடி எழுதிருக்கு, காசு பணம் வந்து போகும், அன்புதான் நிரந்தரம் எழுதி. நம்பவே நம்பாதீங்க.